கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, மேன்மையாக இருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க. சில வேளையில் தரித்திரமும் வறுமையும் கஷ்டமும் உங்களை ஆள்கொண்டிருந்தா உங்களை விட்டு விலகும், எல்லாம் விலகும். ஒரு பெரிய ஆவிக்குரிய செழிப்பை, உலக செழிப்பை நீங்கள் நிச்சயமாக பார்க்க போறீங்க. ஏசப்பா அதிசயங்களை செய்வோம். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:18. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். சங்கீதக்காரர் அழகாய் ஒரு ஜெபம் பண்றாரு. என் துன்பத்தையும் வருத்தத்தையும் பாருங்க, அது என்னுடைய பாவத்தினால் உண்டானதுன்னா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றார். அழகான ஜெபம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளுக்கு பாவங்களும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி நம்ம தவறு செய்யாதவங்கள போல் ஆண்டுகிட்ட போய் நிற்காம இயேசப்பா சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் படுகிற கஷ்டங்களுக்கு, வேதனைகளுக்கு நான் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் காரணமாக இருக்கேன்னா அதை மன்னித்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டால் உடனே முதலாவது பாவத்தை மன்னிப்பார். அது மன்னிக்கப்படும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். துன்பம் துயரம் மாற ஆரம்பிக்கும். ஒரு திமிர் மாதக்காரனை இயேசப்பட்ட கொண்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவ்வளோதான். அவன் சுகாயிட்டான். பார்த்தீங்களா? பாவம் மன்னிக்கப்படும் போது நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. இயேசப்பட்ட வருவீங்களா? இயேசப்ப பாவத்தை மன்னிங்கன்னு கேட்பீங்களா? ஏன் அதில் நம்ம வைக்கப்படணும்? நம்ம நன்மைக்காக ஆண்டவரை தேடுறோமே, தேவைகளுக்காக தேடுறோமே, நமக்கு அது ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் பாவத்திலேருந்து ஏன் நம்ம விடுதலை அடையக்கூடாது? அது விடுதலை அடைஞ்சதுன்னு ஆசீர்வாதம், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இயேசப்பட்ட கேளுங்க. என் பாவத்தை மன்னிச்சு என் துன்பத்தையும் துயரத்தையும் என்னை விட்டு அகற்றி போடும். கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். பாவத்தையும் மன்னிப்பார், கஷ்டங்களையும் மாற்றுவார். இயேசப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மாலே முடியாத காரியம் ஒன்றில் அழகாய் இன்றைக்கு பேசினீர். பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் நீர். பாவத்தை மன்னித்து துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றுகிறவர் நீர். அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம், நம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் உம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். அதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஏதாவது கடந்த நாட்களில் குறைகள், குற்றங்கள் ஏதாவது செய்திருப்பாங்கன்னா, ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா, அதை மன்னிச்சு மறந்து அற்புதங்களை செய்யுங்க. குறிப்பாக இந்த பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக தகப்பனே, எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சாட்சி உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாய், உனக்கு சாட்சியாய் எழும்பத்தக்கதாய் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.